ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஃபைனலாக ஒரு வருஷம் கழிச்சு போன வருஷம் பிப்ரவரியில் தான் பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ்க்கு போனார். ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்ப் கிட்ட ஒரு ஃபேவரபிளான ஒரு டீல் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. ஏன்னா ட்ரம்ப் வாண்டட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஹி எக்ஸ்பெக்டட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இந்தியா விச் வி ஆர் நாட் ரெடி டு கிவ். ஸோ அதனால த லாஸ்ட் 1 year இட் வாஸ் அ வெரி கேஆட்டிக். அண்ட் ஃபைனலி வந்து ட்ரம்ப் ஒன் இன் வாட் எவர் ஹி வாண்டட். ஸோ அதை பற்றி இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ ஏன்னா வந்து இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பப்ளிக் டொமைனில் இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூஎஸ் இந்தியா ஜாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு டாக்குமெண்ட். அதே மாதிரி யூஎஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுச்சு. நம்ம டாக்குமெண்ட்ல இல்லாத நிறைய விஷயங்கள் யூஎஸ் டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்போ எது வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் வந்து எதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ல ட்ரன்கேட்டடாக ஷார்ட்டாக இருக்கு, யூஎஸ் டாக்குமெண்ட்ல டீட்டெயில்டாக நிறைய சொல்லியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஸ்டாப்டு பையிங் தி டிசைடட் டு ஸ்டாப் பையிங் தி யூஎஸ் ஆயில், சாரி ரஷ்யன் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் ஆயிலை வாங்கிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி வந்து வெனிசுலன் ஆயிலை நம்ம வாங்க ஒத்துக்கிறதும் அவங்களுடைய டீலில் இருக்குது. அப்புறம் யூஎஸோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம 0% தான் போட போகிறோம் அப்படிங்கிற ப்ராமிஸும் அவங்க டீலில் இருக்குது. ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்ணுற ஒரு பிடிஎஃப் வந்து ரிலையபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து நிமிஷத்துக்கு 4 பொய் சொல்கிறவர். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் போட்ட ட்வீட்டோ இல்லை அவர் சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸையோ நம்ம ட்ரூவாக எடுத்துக்க முடியாது. பட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்த டீலும் போயிடுமோ? இப்போ ட்ரம்ப் சொல்றதெல்லாம் போய் இப்போ ஆல்ரெடி பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் சிந்தூர்ல நான் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை நம்ம இல்லைன்னு சொன்னதுக்காக தான் 50%. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோம்லாம் இல்லை. ஆனால் வந்து இப்போ மட்டும் நான் ஆயில் வாங்குறத 0 ஆகிட்டோமா? வாங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த 25% எடுத்துட்டாங்க. ஸோ என்னதுன்னா, அப்போ வந்து ட்ரம்ப் சொன்னதை ஓப்பன்லி நம்ம இல்லைன்னு சொன்னதுனால தான் இந்த 50%. இப்போ திரும்ப வந்து அவர் சொல்றதை வந்து ஓப்பனாக இல்லைன்னு சொல்லி இன்னொரு ஒரு வருஷம் இதை தள்ள வேணாமோ என்னவோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருக்காரு. வேணும்ன்ட்டு சரி வாய் கொடுத்து வாயை திறந்து எதுக்கு எதா நீ சொல்லிக்கோ, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. இப்போ இந்த வடிவேல் காமெடி வரும்ல, பேசாம இவங்கிட்ட நம்ம லூசு இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறத விட நம்ம லூசுன்னு ஒத்துக்கலாம். ஒருத்தர் அட்ரஸ் கேட்டு வருவார்ல, ஆமாங்க நான் லூசு தான். எக்ஸாக்ட்லி அதுதான் ட்ரம்ப். லூசுனா இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது எக்ஸாக்ட்லி அந்த மீம் தான். இப்போ அந்த வடிவேலா தான் இந்தியா இருக்கு. அந்த அட்ரஸ் கேட்டு வர, அந்த ஒசாமா பின்லாடனுக்கு அட்ரஸ் கேட்டு வர ஆளாக தான் வந்து ட்ரம்ப் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. இந்த படம் தானே அது, தவசி. தவசி படத்தில் காமெடி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காமெடி சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ வில் டிஸ்கஸ் தி இந்தியா யூஎஸ் ஃப்ரீ ட்ரேட் டீல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீலோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, சைலண்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிச்சோ அதை தான் நடத்த போகிறோம். நமக்கு ட்ரம்ப் சொன்னது முக்கியம் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் இஸ் நாட் அ ரிலையபிள் சோர்ஸ். பட் அவர் என்ன சொன்னாருங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கவர்மெண்ட் சொன்னது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்துலேயே வந்து இந்த ஜிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதை நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இதுதான் வந்து ஆக்சுவலி பிஐபியில் அந்த டாக்குமெண்ட்லேயே இருந்துச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ல. ஸோ யூஎஸ் ஹேஸ் ஆல்ரெடி ரிமூவ்டு 25% டேரிஃப்ஸ். இப்போ இங்கே என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்னா, ஏப்ரல் 2 அன்னைக்கு அவர் வந்து லிபர்ட்டி டே, லிபரேஷன் டே டேரிஃப்ஸ் அப்படிங்கிற டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணார். லிபரேஷன் டே டேரிஃப்னா அமெரிக்காவை வந்து இந்த மாதிரி ட்ரேட் டீல்ஸில் மாட்டிக்கிட்டு அமெரிக்காவை நிறைய நாடுகள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம அமெரிக்காவை லிபரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2 வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு மேலேயும் டிஃபால்ட்டாக 10% போட்டார். 10%க்கு மேலே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸோட டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10% டேரிஃப் டிஃபால்ட். உலகத்தில் இருக்க 200 நாட்டுக்கும் 10%, யாராக இருந்தாலும் 10%. இந்த 10% கூட எது ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஆட் ஆகும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்னன்னா, இப்போ வந்து ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டி நம்ம ஃபுல் ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஸோ பெனால்ட்டி இது மூணுமே வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து நெட்டாக அவங்க டேரிஃப்க்கு போடுற ஃபார்முலா.
ஸோ 10% டிஃபால்ட். அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னா என்னன்னா, யூஎஸ்க்கும் அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கும் ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு இதோட ஃபார்முலாக்குள்ள டீட்டெயிலாக போக வேணாம், சிம்பிளிஃபைடாக நான் ஃபார்முலா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து யூஎஸ்க்கும் அந்த பர்டிகுலர் நாடுக்கும் உள்ள இருக்கிற ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ. ஸோ ட்ரேட் டெபிசிட் யார்கிட்ட இருக்கோ அது ஒரு மேஜர் பேராமீட்டர் பண்ணும்போது, இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டெபிசிட் ரொம்ப வைடாக இருந்துச்சு இன் ஃபேவர் ஃபார் இந்தியா. US is importing more from India than they export to India. அப்போ US is having trade deficit with India. அப்போ யூஎஸ்க்கும் எந்த நாட்டுக்கும் ட்ரேட் டெபிசிட் இருக்கோ அந்த ட்ரேட் டெபிசிட்டை அட்ரஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்கு நடுவில் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட்டை பிரிட்ஜ் பண்றதுக்கு எவ்வளோ டேரிஃப் போடணுமோ அவ்வளோ டேரிஃப் வந்து போடுறாங்க. இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அந்த நாடு யூஎஸ் மேலே ஆவரேஜா எவ்வளோ டேரிஃப் போடுறாங்களோ அதை கவுண்டர் பண்ற மாதிரியும் நம்ம போடுவோம். எல்லா நாட்டுக்கும் யூஎஸ் கூட ட்ரேட் டெபிசிட் இருக்காது. ட்ரேட் டெபிசிட் இருந்ததுன்னா அந்த ட்ரேட் டெபிசிட்டை கவுண்டர் பண்றதுக்கு எவ்வளோ நம்பர் போடணுமோ அவ்வளோ நம்பர் போடுவோம். அதை தாண்டி ஃபார்முலாவில் இருக்கிற அடுத்த மேஜர் காம்போனன்ட் வந்து வாட் தே ஆர் இம்போசிங் ஆன் யூஎஸ்ஏ. இப்போ இந்தியா யூஎஸ்ஏ மேலே ஆவரேஜாக எவ்வளோ போடுறாங்க அந்த நம்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கிரைட்டீரியா. இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு தான் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து முடிவு பண்றாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்தியாவுக்கு வந்து அப்போ லான்ச் பண்ணும்போது 26 அப்படின்னு சொன்னாரு. அது ரஃப்லி அப்புறம் 25 ஆச்சு. ஸோ 25% வருது. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்தியாவுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து 10க்கு மேலே நம்மளோட ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து 15% போட்டார். எதனாலனா இந்த ஃபார்முலாலாம் பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு அவங்களுக்கு உள்ள ட்ரேட் டெபிசிட்டும் அண்ட் அவங்க வந்து த டாரிஃப்ஸ் இம்போஸ் தான் யூஎஸ்ஏ. இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி, ஏன்னா இதுதான் ப்ரிலிம்ஸ்ல வரும், எதை பேஸ் பண்ணி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டாங்க, இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்னன்னு கேட்கலாம், அது எதை பேஸ் பண்ணி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டாங்கிறது கேட்கலாம். ஸோ அப்போ இது 15. அதுக்கப்புறம் பெனால்ட்டி எதுக்கு, அது ஃபைனு. பெனால்ட்டி வந்து இந்தியா மேலே ஒரு 25 போட்டாங்க. அது எதுக்குன்னா ஃபார் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்காக ஒரு பெனால்ட்டி. ஸோ அப்போ இதை சேர்த்தா எவ்வளோ வருது, 50% வருதா. இந்த 50% தான் வந்து ஸோ 25, 15, 10. ஸோ இந்தியா காட் 50% டாரிஃப். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பர்சன்ட் டாரிஃப் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஃப்லி நம்ம வந்து அந்த லிபரேஷன் டே டாரிஃப் வந்து பார்க்கணும்னா நம்பரை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா மறந்துட்டேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மெக்சிகோக்கு வந்து 25%, சைனாக்கு 30%. சைனாக்கு 30 தான், இந்தியாவுக்கான 50 தான். சைனாவும் ரஷ்யாவும் எவ்வளோ ட்ரேட் வச்சுட்டு இருக்காங்க. சைனா மேலே 25 போடுறது என்னப்பா ட்ரம்ப். ஸோ அடுத்து வந்து கனடா மேலே 35% இருந்தது. யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் மேலே 15 தான் போட்டார். 10% +5 தான் போட்டார். அதுக்கப்புறமா வந்து வியட்நாம் மேலே 20. ஆக்சுவலி வியட்நாம் மேலே 20% இருக்கு நம்மளோட காம்படிட்டர். இப்போ நம்மளோட காம்படிட்டரை விட நமக்கு கம்மியாக இப்போ 18 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வி ஆர் ஹேவிங் பெட்டர் நம்பர்ஸ் கம்பேர்ட் டு வியட்நாம். வியட்நாம் மேலே 20, அப்புறம் தாய்வான் மேலே 20 போட்டிருக்காங்க. இந்தியா மேலே 50 இருந்துச்சு, இப்போ 18 ஆக போகுது. சுவிட்சர்லாந்து மேலே 39 இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டு மேலேயும் ஒன்று. யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் 15. பிரிட்டனுக்கு மட்டும் அவங்களோட ரொம்ப நாள் தோஸ்துக்கு மட்டும் 10% போட்டாங்க. ஸோ மிச்சம் எல்லாருக்கும் 15 தான் போட்டாங்க யூரோப்பியன் யூனியனில். அதுக்கப்புறமா வந்து இந்தியா மேலே 50, பிரேசில் மேலே 50 அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மேலேயும் சம் ஹையர் நம்பர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் தான் வந்து அவங்க போட்டாங்க. ஸோ அப்போ இந்தியா மேலே எப்படி 50 வந்ததுன்னு புரியுதா. இந்த 50 தான் வந்து இப்போ குறைச்சு என்னவாக்கியிருக்காரு, 18 வந்து மாற்றிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஹேஸ் ஆல்ரெடி ரிமூவ் 25% tariffs. ஸோ இந்த 25% tariffs which was imposed as penalty on Russian import. ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்கினதுக்காக போட்ட அந்த பெனால்ட்டியை மைனஸ் பண்ணிட்டாங்க. மைனஸ் பண்ணி இப்போ 25 ஆக்கிட்டாங்க. நம்மளோட டிஃபால்ட் வந்து இப்போ 10% பேஸு, 15% வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப். ஸோ 25 இருந்திருக்குல்ல, அந்த ரிமைனிங் 25 18 குறைச்சிருக்காங்க. ஸோ நோ கரண்ட்லி இந்தியா இஸ் கோயிங் டு கெட் 18. ஸோ அப்போ இந்தியாவோட டாரிஃப் எவ்வளோ இருந்தது, 10 + 15 + 25 இருந்தது. இந்த 25 வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அக்கார்டிங் டு ட்ரம்ப் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் போட்டதுனால நம்ம வந்து இந்த 25% வந்து ரிமூவ் பண்றாராம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதனால இந்த 25% நான் கழிச்சுக்கிறோம். அப்புறமா மிச்சம் இருக்கிறது 25. இந்த 25 குறைச்சு 18% வந்து ஆக்கி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்கெனிங் டெக்னிக். இது யூஎஸ் ட்ரம்ப்புடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் வந்து அலார்மிங்காக ஏற்றி விட்டுருவார். இப்போ நீங்கள் நெகோசியேஷன் போகிறப்போ அப்போ ஒரு ரேட் இருக்கும், அதை வச்சு நம்ம பேச போவோம். இப்போ அப்போ வந்து நார்மல் டாரிஃப்ஸ் இருந்திருக்கும். அவர் வந்து எடுத்த உடனே டாரிஃப்ஸை வந்து அதிகமாக போட்டு பார்கெனிங்கில் குறைச்சி 18 கொண்டு வராரு. ஸோ சும்மாவே ஆல்ரெடி 18 தான் இருந்திருக்கும்.
அவரா வந்து இப்போ 50 போட்டாரா, இப்போ பார்கெயினில் நம்ம நெகோஷியேட் பண்ணி 18க்கு தான் வந்தோம். இப்போ இதெல்லாம் போடாமல் இருந்ததான்னு வைங்களேன், 18லேருந்து குறைச்சி ஜீரோ டாரிஃப்க்கு போயிருப்போம். ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, நம்ம அவங்க மேலே ஜீரோ போட போகிறோம். 99% அப்படி தானே எல்லாத்துக்கும் பார்க்குறோம். 97% ஆஃப் குட்ஸ் மேலே ஜீரோ போட போகிறாங்க, 98% மேலே ஜீரோ போட போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லா நாட்டு கூட சைன் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்கா வந்து நம்ம மேலே 18% போட போகிறாங்க. அதுதான் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ உங்களுக்கு புரியுதா, நீ 18% போடுப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம். முன்னாடி இப்போது இதோட ஐடியா என்னன்னா, லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி அது ரஃப்லி வந்து சம் 10 to 18 கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நெகோசியேஷன் டீலுக்கு நம்ம போயிருந்தா நம்ம அதை குறைச்சி 5 இல்லை 0 கொண்டு வந்திருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை 50 ஆக்கிட்டாரு. 50 ஆக்கிட்டு இப்போ நெகோசியேஷனில் என்ன இருக்குன்னா, நான் யூஎஸ் மேலே 0% போடுறேன், நீ எனக்கு கம்மியாக போடு. ஸோ நான் கம்மியாக அவனுக்கு 18 போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா, திரும்ப 18க்கு தான் வந்திருக்கு. ஸோ இது அதாவது மோஸ்ட்லி இட் இஸ் ஃபேவரிங் யூஎஸ்ஏ. பட் என்னதுன்னா, ட்ரம்ப் வந்து யாருக்கும் 0 போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து எல்லா நாடுகளுக்கும் டிஃபால்ட்டாக 10, அதுக்கு மேலே அவனுக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி 1% சொன்னதுனால இது ட்ரம்ப் இஸ் நாட் டிஸ்கிரிமினேட்டிங் அகேன்ஸ்ட் எனி நேஷன் அப்படிங்கிறதுனால இது ஓகே. பட் இது வந்து ஒரு ஃபேரான ஒரு டீலா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் ஃபேர். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ட்ரம்ப் இஸ், ஹவு ட்ரம்ப் இஸ் ட்ரீட்டிங் ஆல் தி அதர் நேஷன்ஸ், இட்ஸ் ஃபேர் தான். ஏன்னா வி ஆர் இன் த ஜோன் ஆஃப் 15s. ஸோ எல்லா யூரோப்பியன் யூனியன் பார்ட்னருக்கு 15 தான், நமக்கு 18. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ நமக்கு ஒரு நல்ல நம்பர் தான் வந்திருக்கு இந்த 18ங்கிறது. அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ட்ரம்ப்போட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பியூர்லி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து திரும்ப வந்து அவனோட ஹெஜிமோனிக் பவரை தான் வந்து காட்டுது. நம்ம வந்து ஆனால் நிறைய கூட்ஸுக்கு 0 போடணுமா அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எதுக்கெல்லாம் 0 போட போகிறோம், எதுக்கெல்லாம் எவ்வளோ குறைக்க போகிறோங்கிறதும் வெளிப்படையாக இன்னும் கவர்மெண்ட் வந்து சொல்லலை. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து நிறைய கூட்ஸுக்கு 0 போட ஒத்துக்கிட்டாங்க, நம்ம மட்டும் 0 போட ஒத்துக்கணுமா, அவர் வந்து 18 போடுவாராம். இதுக்கு பேர் தான் அமெரிக்கன் ஹெஜிமோனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியா எதுக்கெல்லாம் 0 போட ஒத்துக்கிட்டாங்க, எதுக்கெல்லாம் இன்னும் ரிட்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா டு ரெடியூஸ் அண்ட் ரிமூவ் டேரிஃப்ஸ் ஆன் யூஎஸ் குட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஃபார்மல் டீல் இஸ் சைன்ட் விச் இஸ் லைக்லி இன் மார்ச்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து யூஎஸ் குட்ஸ் மேலே எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு நம்ம மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா எல்லாத்துக்கும் 0 போட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி பியூஷ் கோயல் ஸ்ட்ராங்காக என்ன சொன்னார் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி ஆஸ் யூஷுவல் இட் வில் பி ப்ரொடெக்டட், அதனால் அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்டட்னு சொல்ல, சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸ், ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸ் நிறைய இதுக்கு நம்ம டேரிஃபை 0 ஆக்கிட்டோம், அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இன்னும் வந்து இந்த டீலுக்குள்ளே கொண்டு வரல, அதுக்கு நம்ம டேரிஃப் போடுவோம் அப்படின்னு ஒத்துருக்கோம். ஏன்னா இந்தியாவுடைய ஃபார்மர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா, இதில் முக்கியமான கிளாஸ் இதுதான். இப்போ இந்த 2 கண்ட்ரீஸும் வந்து இந்த டீலில் சொன்ன மாதிரி நடந்துக்கல அப்படின்னா டேரிஃப் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியா அமெரிக்கா மேலே போடுமான்னு எனக்கு தெரியல. இது டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் அடுத்த 3 வருஷமும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ். என்னதுன்னா, திடீர்னு எப்போ வேணாலும் இந்தியா நான் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேரிஃப் போடலாம். ஸோ அமெரிக்கா கூட ஒரு டீல் சைல் பண்ணுறது இட்ஸ் நாட் ரிலையபிள் டில் ட்ரம்ப் இஸ் தேர். எந்த யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலையபிலிட்டி கம்மி தான். பட் மற்ற யூஎஸ் பிரசிடென்ட் அட்லீஸ்ட் பப்ளிக்லேயாவது கொஞ்சம் டிக்னிஃபைடாக நடந்துப்பாங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ என்ன இந்த கிளாஸ்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ இன்கேஸ் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலோ, இல்லை பிரிக்ஸ் சமிட் நடத்தினாலோ, இது பிரிக்ஸ் சமிட் முன்னாடி வருது. ஸோ அப்போ பிரிக்ஸ் சமிட் நடத்தினாலோ, பிரிக்ஸில் ஏதாவது நம்ம பேசினாலோ, இந்தியா வந்து திரும்ப வந்து நாங்கள் சொல் பேச கேட்கல, டேரிஃப் போட்டுருவோம் அப்படின்னு திரும்ப வந்து இல் கோ பேக் டு நார்மல்சி. ஸோ அப்போ ஒரு பிரிக்ஸ் சமிட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு கிளாஸ் வந்து பிரிக்ஸ் நேஷனா இந்தியாவா, இந்த வாட்டி பிரிக்ஸோட சேர்பர்சனாக இந்தியாவா, இல்லை ஒரு பிரிக்ஸோட ஹோஸ்டாக இந்தியாவை ஃப்ரீயாக நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டிக்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு கிளாஸ் வந்து இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து போத் கண்ட்ரீஸ் அக்ரி டு கண்டினியூ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தி லார்ஜர் பயலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ வந்து 18க்கு ஒத்துக்கிட்டோம். இப்போ தான் நெகோசியேஷனே ஆரம்பிச்சு இதை வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக மாற்றி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நெகோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் யூகே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வந்துட்டாங்க, 10% டேரிஃப் தான் வாங்குறாங்க. யூஎஸ் வந்து 10% போடுறது தான் ஃப்ரீ ட்ரேடு. உங்களுக்கு புரியுதா? அந்த ஸ்தானத்தில் இப்போ யூகே போயிருக்காங்க. ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் 15ல் தான் இருக்காங்க, நம்ம 18ல் தான் இருக்கும். அதை 10 ஆக்கிறது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, பதிலுக்கு இந்தியா எவ்வளோ போட போகிறாங்கிறது தெரியல. ஸோ இந்தியா யூஎஸ்ஏ இந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் தான் சொல்கிறாங்க. ரிகார்டிங் ரெசிப்ரோக்கல் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ட்ரேட், இந்தியா வில் எலிமினேட் ஆர் ரெடியூஸ் டேரிஃப்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஜென்ரலாக வந்து எலிமினேட்டும் பண்ணிடுவோம், 0 ஆக்க போகிறோம், ஆர் ரெடியூஸும் பண்ண போகிறோம் ஆன் ஆல் யூஎஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் யூஎஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஓகேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா, சும்மா பாருங்கள் எதுக்கெல்லாம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் ஓப்பன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிரெயின்ஸு, ட்ரைடு கிரெயின்ஸு, ரெட் சோர்கம் ஃபார் அனிமல் ஃபீட் ஓப்பன் அப் பண்ணிட்டோம், ட்ரீ நட்ஸு, ஃப்ரெஷ் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சோயாபீன் ஆயில், ஒயினு, ஸ்பிரிட்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து அப்போ வைன்ஸ், அமெரிக்கன் வைனும் வரப்போகுது, அண்ட் அடிஷ்னல் ஃபியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ
இப்போ இதில் நம்ம நோட் பண்ணோம்னா சோயாபீன் ஆயிலுக்கு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஆலிவ் ஆயிலுக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆலிவ் ஆயிலும் சோயாபீன் ஆயிலும் வந்து அடுத்து வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணி இதுதான் இனிமேல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஆரம்பிப்பாங்க பாருங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வில் அப்ளை அ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆஃப் 18% ஆஸ் அமெண்டட். ஸோ இதில் வந்து இதனால் யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படின்னா, டெக்ஸ்டைலு, லெதரு, ஃபுட்வேர், பிளாஸ்டிக்ஸு அண்ட் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இந்த எல்லா செக்டர்ஸ் விச் வாஸ் அஃபெக்டட் ஃபார் தி லாஸ்ட் 1 இயர் அவங்களுக்குலாம் பெனிஃபிட் ஆகப்படுது. ஏன்னா இவ்வளோலாம் 50 வாங்கிட்டு இருந்தாங்க, 50லேருந்து 18ங்கிறது ஒரு நல்ல ரிலீஃபாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட மற்ற நாடுகள் கூடலாம் எஃப்டிஏ சைன் பண்ணிட்டு இருந்து அதுதான் யூஎஸ் டாரிஃப் கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப்னு பார்க்குறோம். பட் இது வந்ததுனால இட் இஸ் கோயிங் டு சப்போர்ட் அஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா கமிட் டு ப்ரொவைட் ஈச் அதர் ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கும், இந்தியா வந்து யூஎஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. அது எந்தெந்த செக்டர்னு இன்னும் சொல்லலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா வில் எஸ்டாப்ளிஷ் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் தட் என்ஷூர்ஸ் தட் பெனிஃபிட் ஆஃப் அக்ரிமெண்ட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி டு போத் தி நேஷன்ஸ். ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், போன வாட்டியே சொன்னேன். இப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஃப்ரீ ட்ரேடை சைன், இப்போ இப்படி வச்சுக்கலாம், இந்தியாவும் யூஏஇ வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ள தான் யூஏஇலேருந்து வர கூட்ஸுக்கு தான் நம்ம டாரிஃப் போட மாட்டோம், நம்ம கூட்ஸுக்கு தான் அவன் டாரிஃப் போட மாட்டான். இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, பாகிஸ்தானில் இருக்க ஒரு எக்ஸ்போர்ட்டர் அவரோட கூட வந்து நைஸாக யூஏஇக்கு மாத்துறாரு, துபாய்க்கு மாத்துறாரு, மாற்றி அது துபாயில் மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி பேக்கேஜ் பண்ணி இந்தியா காமிச்சார்னா அப்போ அதுக்கு நம்ம 0 போடணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. யூஏஇலேருந்து எது வந்தாலும் 0 கிடையாது, யூஏஇயில் மேனுஃபேக்சர் ஆன யூஏஇ கூட்ஸுக்கு தான் 0. அப்போ ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் அதுக்கு தான் வருது. ஸோ யூஏஇ கவர்மெண்ட் மஸ்ட் ஆத்தென்டிகேட் தட் இது யூஏஇயில் தயாரிக்கப்பட்ட கூடு அப்படிங்கிறத ஆத்தென்டிகேட் பண்ணி அந்த கூடுக்கு ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட், ஆர்ஓஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட்டை கொடுத்தும்ச்சாதான் அந்த கூடுக்கு நம்ம 0% போடுவோம். ஸோ அப்போ ஒரு இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு யூஏஇயில் இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட்டர் யூஏஇ கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த கூட்ஸோட அனுப்பணும். அதை பார்த்து தான் நம்ம கஸ்டம்ஸில் அவருக்கு 0% போடுவாங்க. அப்படி ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் இல்லைனா நார்மலாக டாரிஃப் போட்டுரும். ஏன்னா இந்த மாதிரி பாகிஸ்தானோ இல்லை அதர் நேஷனோ தே கேன் மிஸ்யூஸ் இட். ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஆர்ஓவும் நம்ம கொண்டு வருவோம். இந்த ஆர்ஓஓ வந்து நம்ம 2 பேருமே வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை கொண்டு வர போகிறோம். ஏன்னா ட்ரம்ப் இந்தியா கொடுத்த 18% இந்தியாவுக்கு தான். அப்போ இன்னும் 18க்கு மேலே நிறைய நாடுகள் இருக்குல்ல, இப்போ வியட்நாமுக்கு இருக்குது, ஒரு அதர் மெனி நேஷன்ஸ்க்கு இருக்குது, அவங்களாம் இந்தியா வந்து மிஸ்யூஸ் பண்ணி இந்தியா மூலமாக யூஎஸ்க்கு அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் சர்டிஃபிகேட் வந்து ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் போகுதுன்னா அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுக்கணும். ஸோ த டேர்ம்ஸ் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் இஸ் ரிலேட்டட் டு வாட், இதுவே வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக கேட்கலாம். அதே மாதிரி வந்து 2 பேருமே வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸை குறைச்சிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நான் டாரிஃப் பேரியர்ஸுங்கிறது இனிமேல் தான் தெரியும். இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி சேஞ்ச், இதுதான் வந்து முக்கியமான கிளாஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி சேஞ்ச் இந்த அக்ரிட் அப்பான் டாரிஃப்ஸ் ஆஃப் எய்தர் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா கேன் மாடிஃபை இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ். எப்போ வேணாலும் இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இதுதான் வந்து நான் சொல்கிறேன், பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு முன்னாடி நம்ம பிரிக்ஸ் சம்மிட்டில் அப்போ ஓப்பனாக நம்மளால் நிறைய விஷயங்கள் பேச முடியாதுல்ல, டாலர் ரிலேட்டடாவோ ஒரு ஆர்பிஐ சொன்ன பிரிக்ஸ் டிஜிட்டல் கரன்சி பற்றியோ அதை பற்றிலாம் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எதாவது பேசுனதுனால திரும்ப ட்ரம்ப் வந்து முருகமரம் ஏறிடலாம். ஸோ United States and India will work towards expanding market access opportunities through negotiation. ஸோ இனிமேல் வந்து அவங்க மார்க்கெட் ஆக்சஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வரப்போகுது. அண்ட் இதுதான் முக்கியமான கிளாஸ். இந்தியா ஹாஸ் டிசைடட் டு பர்ச்சேஸ். இப்போ 2 பேருக்கு நடுவில் ட்ரேட் டெபிசிட் இருக்குல்ல, ட்ரேட் டெபிசிட் இருக்கிறதுனால நீ இந்தியாவுக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த 18% உனக்கு வேணும்னா யூ இம்போர்ட் ஃப்ரம் யூஎஸ் கிட்ட இருந்து எவ்வளோ டெபிசிட் இருக்கோ அந்த டெபிசிட் அளவுக்கு இந்தியாவை இம்போர்ட் பண்ண சொல்கிறாரு. இம்போர்ட் பண்ணி நீ ட்ரேட் பேலன்ஸை கொண்டு வா. ஸோ அப்போ இந்தியாவை இம்போர்ட்ஸ் அதிகப்படுத்த சொல்கிறார். அண்ட் வி ஹவ் ஆல்சோ அக்செப்டட் தட் வி வில் பி இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இதை சொல்லலாம். இந்தியா இன்டென்ஸ் டு பர்ச்சேஸ் $500 billion ஆஃப் யூஎஸ் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், aircraft and aircraft parts, precious metals and technology products over next 5 years. அடுத்த 5 வருஷத்துல $500 billion worth of US goods நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தணும், இம்போர்ட்டை கர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பாலிசி மேக்கிங் பத்தி நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் யூஎஸ் கிட்ட இருந்து $500 billion இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு கையெழுத்து போட்டோம். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, this is not totally in favor of India, இந்த ஒரு கிளாஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் கூட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அது வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக், நம்ம எக்கானமிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் அவங்களும் சொல்கிறாங்கன்னா நானும் அவ்வளோதான் சொல்ல முடியும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸு. ஸோ இந்த போயிங்கு,
அவங்களுடைய அந்த விஷயங்கள் கொடுப்பாங்க. நம்ம ஃப்ளைட் நிறைய வாங்க போகிறோம், இண்டிகோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டுக்கு ஆல்ரெடி டிமாண்ட் இருக்குது. ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ் பர்ச்சேஸ் டீல்ஸ் வந்து நிறைய வரலாம். ஆர் அடுத்து வந்து டிஃபென்ஸ் பர்ச்சேஸாக அது வந்து வரலாம். ஆர் வந்து சிப்பு. ஸோ யூஎஸ்ஏ இஸ் ஹேவிங் NVIDIA சிப்ஸ். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ டெவலப் பண்ண போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஹை எண்ட் சிப்ஸ் வந்து யூஎஸ் வந்து நமக்கு கொடுக்கலாம். ஸோ அது வந்து யாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எம்பார்கோ போட்டு வச்சிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரியான ஹை எண்ட் சிப்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு ட்ரேட் டீலில் இருக்கு. ஸோ அதுதான் இந்த 500 பில்லியன் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அவர் இம்போர்ட்ஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ என்னதுன்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ், GPUs அப்படின்னு சொல்லுவோம். இந்த GPUஸ்ங்கிறதுக்குன்னா ஏஐ சிஸ்டம்லாம் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சிப்ஸ். ஸோ அந்த மாதிரியான சிப்ஸ் டேட்டா சென்டர்ஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வர போகிறோம், டெக்னாலஜி கோஆப்ரேஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான சிப்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு டோட்டலாக அது வந்து ஆயிடும். ஸோ ப்ரெஷியஸ் மெட்டல், டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோக்கிங் கோல் இது எல்லாமே நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இந்த 500 பில்லியன் இந்தியா வந்து US கிட்ட இம்போர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த டீல்லாம் அந்த நாடு தான் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா அவங்க டெவலப்டு நாடாக இருப்பாங்க, நியூசிலாண்டோ இல்லை யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியாவோ யூரோப்பியன் யூனியனோ அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. இதில் என்னன்னா நம்ம அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், யோ நாங்கள் ஏழை நாடியா எங்கள்கிட்ட இருந்து இப்படி பிடுங்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி 500 பில்லியனுக்கு அவர் வந்து சைன் போட்டுக்கிட்டாரு. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹஸ் கமிட்டட். இப்போ இது என்னதுன்னா யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ கன்சர்ன்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கன்சர்ன் வந்து இந்தியா அக்கார்டிங் டு யூஎஸ் 25% நாங்கள் எடுத்ததுக்கு ஒரே காரணம் இந்தியா ஹஸ் கமிட்டட் தட் வி ஓன் பை ரஷ்யன் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா ஹஸ் கமிட்டட் டு ஸ்டாப் பைங் ரஷ்யன் ஆயில் அண்ட் ஹேட் ஆல்ரெடி டேக்கன் சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த 25% புனிட்டிவ் டாரிஃப்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் நாட் டினைட் இட். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ அதனால வந்து அவங்க டினை பண்ணாததுனால ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் இருக்கு. ஒருவேளை இருக்குமோங்கிற ஸ்பெகுலேஷனா இல்லை அது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸா, சீக்கிரட்டா நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம், ஆனால் எக்ஸ்பிளிசிட்டா நம்ம டினை பண்ணலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கணும். அண்ட் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் செட் த டாரிஃப் வுட் ரிட்டன் இஃப் இந்தியா ரெசியூம்ஸ் ஆயில் இம்போர்ட்ஸ். இப்போ நீ ப்ராமிஸ் இந்தியா பண்ணிட்டோம், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணதுனால 25 தூக்குறேன், நீ திரும்ப ஆயில் வாங்கினேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா டாரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஹெஜிமோனி, ஆர்ம் ட்விஸ்டிங். ஸோ இது இப்போ இன்கேஸ் வந்து இந்த டீல்னால இந்தியா ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸை குறைக்குது அப்படின்னா வெதர் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுது. ஆர் அகைன் திஸ் ஹெஜிமோன் இஸ் புல்லிங் இந்தியாவா அப்படிங்கிற இந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணுது. ஏன்னா ரஷ்யா இஸ் அவர் ஃப்ரெண்டு, யூஎஸ் நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. 75 ஆண்டு வரலாறுல யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததே கிடையாது. 50 ஆண்டுகள் எனிமையாக இருந்திருக்காரு, கடந்த 25 ஆண்டுகள் நியூட்ரலாக இருந்திருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 50 இயர்ஸா யூஎஸ் வாஸ் இந்தியாஸ் எனிமி, 25 இயர்ஸா யூஎஸ் இஸ் நியூட்ரல். யூஎஸ் வாஸ் நெவர் அ ஃப்ரெண்டு. ஆனால் 60 ஆண்டா அவன் நமக்கு ஃப்ரெண்டு, நண்பன். ஏன்னா நீ என் நண்பன் அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினி. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஆபத்தில் இருக்கிறப்போ உதவி இருக்காங்க. தே ஹவ் கிவன் அஸ் தி டிஃபென்ஸ் சப்ளைஸ், தே ஹவ் கிவன் அஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இன் வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அப்படி இருக்கிறப்போ யூஎஸோடைய இந்த ஆர்ம் ட்விஸ்டிங்னால நம்ம ரஷ்யன் ரிலேஷன்ஸை நிறுத்திக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுது. அண்ட் டேட்டாவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாஸ் இம்போர்ட்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஆயில் ஃபெல் டு 38 மந்த் லோ. டிசம்பர் மாதம் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஆயில் இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கும். ஒருவேளை ட்ரம்ப் கையெழுத்து போடுற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக குறைச்சி காட்டணும் அப்படிங்கிறதுனால பண்ணாங்களோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன நடக்குது பின்னாடி அப்படின்னு. அது பிரைம் மினிஸ்டருக்கு தான் தெரியும், அது கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சரி அவர் சைன் போடுற வரைக்கும் கிராஃப் கீழே போகிற மாதிரி காட்டிடுவோம், அதனால ஃபோன் அடிச்சு பார்க்க கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிறோம். ஒன்ஸ் அவர் கண்டுக்காம வேற எதுக்காக போயிட்டாருன்னா, நம்ம வந்து கிரீன்லாண்ட் இஷ்யூல டைவர்ட் ஆயிட்டாருன்னா நம்ம திரும்ப நைஸா வாங்கிக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி பேரலா என்ன நடந்திருக்குன்னா, யூஎஸ் கிட்ட இருந்து நம்மளோட ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்போட டீல் என்னன்னா, நீ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காத, என்கிட்ட இருந்து வாங்கு, நான் யூஎஸ்ல இருந்து அவனுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஆர் வெனிசுலா கிட்ட நம்ம நிறைய ஆயில் கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம், வெனிசுலா ஆயில் ஃபுல்லா இப்போ நம்ம ஆயில் தான். உண்மையா வெனிசுலன் ஆயில வாங்கிக்கோ. ஸோ அப்போ அக்கார்டிங் டு ட்ரம்ப், இந்தியா அக்செப்டட் டு பை யூஎஸ் ஆயில் அண்ட் வெனிசுலா ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட ரிஃபைனரிஸ் எல்லாம் வந்து இட் இஸ் டியூன்டு ஃபார் கல்ஃப் ஆயில் அண்ட் ரஷ்யன் ஆயில். ஸோ இதில் வந்து அந்த ஆயில் வந்து நம்மளோட ரிஃபைனரிஸ்க்கு சூட்டபிளா அப்படின்னு பார்த்தா, இதை நம்ம எப்படி சொல்றோம்னா, ஆயிலில் வந்து இப்போ இந்த ரஷ்யன் ஆயில வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மீடியம் சோர் அப்படின்னு ஒரு கேட்டகரி, மீடியம் சோர் கேட்டகரி. ஆனால் வந்து யூரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இதை. யூஎஸோட ஆயில், அதாவது நம்ம இந்த பிரெண்ட் க்ரூடோ இல்லை டெக்சாஸ் வெஸ்டர்ன் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ஆயிலோ நம்ம வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து
ஸ்வீட். ஸோ அது வந்து லைட் அண்ட் ஸ்வீட்னு இருக்கும். பிளடி ஸ்வீட் மாதிரி லைட் அண்ட் ஸ்வீட் வெரைட்டி. ஸோ அப்போ இதில் இந்த சோர் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, இதுதான் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். வாட் இஸ் சோர் ஆயில், வாட் இஸ் ஸ்வீட் ஆயில் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீடியம், அதாவது டார்க்கா மீடியமா லைட்டா. ஸோ இந்த டார்க்கு லைட்டு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா விஸ்காசிட்டியே குறைக்குது. ஸோ விஸ்காசிட்டியே குறிக்குது. ஸோ விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னா ஹவு திக் த ஆயில் இஸ், ஆயிலோட திக்னஸை வந்து குறிக்குது. ஸோ அப்போது டென்சிட்டி ஆஃப் தி ஆயில் அண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் தி ஆயிலை குறிக்குது. ஸோ லைட் அப்படின்னா லெஸ் விஸ்கஸ், டார்க் அப்படின்னா ஹைலி விஸ்கஸ், மீடியம் அப்படின்னா மீடியம் விஸ்காசிட்டி. ஸோ ரஷ்யன் ஆயில் மீடியம் விஸ்காசிட்டி, யூஎஸ் ஆயில் லைட்டுனா வந்து அது வந்து கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுதான் வந்து லைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஸ்வீட் அண்ட் சோர், இந்த ஸ்வீட் ஆர் சாருங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் தான். ரஷ்யன் ஆயில் இஸ் ஹேவிங் ஹை சல்ஃபர் கண்டென்ட். ஸோ ஹை சல்ஃபர் இஸ் வெரி சோர் டேஸ்ட்டாக இருக்கும். சல்ஃபர் இல்லைனா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ சல்ஃபர் இருக்கிறதுனால சோறு, சல்ஃபர் இல்லைனா ஸ்வீட்டு. ஸோ அது ஸ்வீட்டுங்கிறதுனால அது இனிப்பு இல்லை, சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரஷ்யன் ஆயில சோறுன்னு சொல்கிறதுனால, அப்போது சல்ஃபர் கண்டென்ட் இல்லைன்னா அதை ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம். அதனால தான் அதோட டெஃபினேஷன் வருது. ஸோ சோர் ஆர் ஸ்வீட் இஸ் டிஃபைன்ட் பேஸ்ட் ஆன் ஹவு மச் சல்ஃபர் த ஆயில் ஹேஸ். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு மெனி இயர்ஸாக வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம். கல்ஃபோட ஆயிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீடியம் சோர் தான். ஸோ கல்ஃபோட ஆயிலும் ரஷ்யனோட ஆயிலும் கிட்டத்தட்ட சல்ஃபர் கண்டென்ட் மீடியமாக இருக்கிற ஒரு ஆயில். அதுக்கு தான் நம்ம ரிஃபைனரிஸ்லாம் டியூன் ஆயிருக்கும். இப்போ இந்த யூஎஸோட லைட் அண்ட் ஸ்வீட் ஆயில் வந்து அதுக்கு வந்து ரிஃபைனரிஸில் பெருசாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வெனிசுலன் ஆயில் வந்து அசிடிக் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெனிசுலன் ஆயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் ரிஃபைனரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஎஸோட ஆயில் வந்து ஹை கிரேட் பெட்ரோல் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இப்போது மீடியம் சோரில் வந்து கொஞ்சம் மீடியம் கிரேடில் தான் நமக்கு பெட்ரோலும் டீசலும் கிடைக்குமா. ஸோ ஆனால் வந்து நீங்கள் லைட் அண்ட் ஸ்வீட் ஆஃப் யூஎஸில் வாங்கி நீங்கள் ஆயில் எடுத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி பெட்ரோல் கிடைக்கும் அண்ட் ஏர் டர்பைன் ஃபியூவல்லாம் வந்து அதுலேருந்து எடுக்கலாமா. ஸோ அப்போ ஏவியேஷன் மார்க்கெட்டுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு குறைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அவர் ப்ரையாரிட்டி, இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வி ஆர் டைவர்சிஃபைங் அவர் இம்போர்ட்ஸ். டைவர்சிஃபைங் அவர் இம்போர்ட்ஸ்னா ஒரு நாடு மேலே டிபெண்டாக இல்லாமல் பல நாடுகள் கிட்ட வாங்க போகிறோம். ஒருத்தன்ட்ட வந்து ஸ்வீட்டு, ஒருத்தன்ட்ட காரம், ஒருத்தன்ட்ட வந்து இனிப்பு, துவர்ப்பு, இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்லையும் நம்ம ஆயில் வாங்கி வச்சு, இப்போ யூஎஸோட ஆயில் வாங்கி நாங்கள் ஏர் டர்பைன் ஃபியூலுக்கு யூஸ் பண்ணுவோம், ரஷ்யனோட ஆயில் வாங்கிட்டு டீசலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பல ஆயிலும் நம்ம வாங்குறோம். கல்ஃப் ஆயிலும் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம், அதில் பெட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் டைவர்சிஃபைங் இட்ஸ் எனர்ஜி சோர்சிங் கீப்பிங் இட்ஸ் அப்ஜெக்டிவ் மார்க்கெட் கண்டிஷன் இவால்விங் இன்டர்நேஷனல் டைனாமிக்ஸ் அஸ் கோர் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்தியா இஸ் நாட் டினைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ கிளியரா. ஸோ இதான் வந்து ரஷ்யன் ஆயில் டீல். இதில் இன்னும் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனால் நடந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் என்னன்னா, டெம்பரரியாக வந்து ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி 90 ரூபாய்க்கு போயிருக்கு 91லேருந்து. ஸோ இந்த டீல் வந்த பிறகு கொஞ்சம் ஒரு டெம்பரரி ஷிஃப்ட் தான், திரும்ப 91க்கு வந்துடும் ஆர்பிஐ சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து 91 இஸ் ஈக்குவலி போயிடும், ஆனால் டெம்பரரியாக அது 90க்கு போச்சு. அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு இன்னொரு சேலஞ்ச் பிரிக்ஸோட சேலஞ்ச். ஸோ பிரிக்ஸ் சம்மிட் அப்போ, ஏன்னா இந்த வருஷம் வந்து பிரிக்ஸ் சமிட்டும் பிளான் பண்ணியிருக்கோம், குவாட் சமிட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக்ஸ் சமிட்ல நிச்சயம் இந்தியா தான் ஹோஸ்ட்டுங்கிறதுனால ஷி ஜின்பிங்கோ புட்டினோ இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பேச போறாங்க, என்ன டிகிரி பண்ண போறாங்க, ஆர் ட்ரம்ப்போட இந்த ப்ரெஷர்னால நம்ம சாஃப்டன் பண்ண போறோமா இல்லை நம்ம அடிச்சு ஆட போறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நோ வேர்ல்டு பவர் கேன் புல்லி இந்தியா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ நம்ம நிச்சயமாக ட்ரம்ப்போட இந்த பிளாக்மெயிலுக்குலாம் அடிப்படையாமல் பிரிக்ஸ் சமிட்ல நம்ம அடிச்சு தான் ஆடணும். ஸோ லெட் சி வாட் இட் ஹேப்பன்ஸ். நம்ம 1000 எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம ஒன்று நினைச்சா ட்ரம்ப் ஒன்று பிளான் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடக்குது. ஸோ அண்ட் இதுக்குள்ளே வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வந்து இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசணும். எப்ஸ்டீனுங்கிற ஒரு சைல்டு மொலஸ்டர், சைல்டு செக்ஸ் டிராஃபிங் பண்ண ஒரு அக்யூஸ்டு. அவர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். இல்லைனா வந்து அவர் கேஸ் போட்டுருவார் ட்ரம்ப். ஸோ அதனால் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அப்புறமா வந்து அவர் கெட்டவர்னு தெரிஞ்சவொடனே ட்ரம்ப் அவர்கிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுட்டாரு. அவரை வந்து பழகிறது இல்லை, அன்னிலேருந்து ட்ரம்ப் அவர் கூட சேர்றதில்லை. ஆனால் அந்த எப்ஸ்டீன் வந்து 2019 அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆகி அவரோட இந்த டிராஃபிக்கிங்லாம் வெளியே வந்தார். ஆனால் அது வரைக்கும் வந்து அவர் வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு எல்லாருக்கும். யூஎஸ்ல இருக்க பல பேருக்கு அவர் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்திருக்காரு. அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போய் கொஞ்ச நாள்லேயே வந்து ஜெயிலில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து சூசைடுக்கு அப்புறமா அவருடைய இமெயில்ஸு, அவருடைய ஃபோன் கால்ஸு, அவருடைய கான்டாக்ட்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம டேட்டா வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. யார் யார் கூடலாம் அவர் பேசியிருக்காரு, இமெயிலெலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இமெயில் டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மூவ்மெண்ட் போயிட்டு இருந்தது. அமெரிக்காவில் அந்த மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ ட்ரம்ப் அதை டைவர்ட் பண்ண தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனலாக அதை வந்து ரிடாக்டடாக ரிலீஸ் பண்ணாங்க. ரிடாக்டடானா சென்சிட்டிவான ஒரு சில பேருங்க, நிறைய பேரோட பேரை வந்து பிளாக் அண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 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 ட்ரிகரிங்கான ஒரு இமெயில் பார்த்தேன். என்னதுன்னா, ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் ஒரு கேர்ள் வந்து நீ அமுச்சு வச்ச இன்னைக்கு அமுச்சு வச்சிருந்த அந்த பெண் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எப்ஸ்டீனுக்கு மெயில் அமைச்சிருக்காரு. எப்ஸ்டீனுக்கு ரிசீவர் அவரோட பேர் இருக்கு எப்ஸ்டீன், அதை அனுப்புனவரோட பேரை மறைச்சிருக்காங்க. ஏன் அது மறைக்கணும்? யார் வந்து அந்த டிராஃபிக்கிங்கில் அப்போ ஈடுபட்டிருக்காரு, யார் எந்த பெண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றாரு, ஏன் யார் அப்போ காப்பாத்துறாங்க இந்த மாதிரி பிளாக் போட்டு அமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாரா வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த டீலில் யார் யாரெல்லாம் தலையிட்டு இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டாக அங்கே போயிட்டு இருக்கு. ஏன் அது பிளாக் போட்டிங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதான் வந்து அந்த எப்ஸ்டீனோட இது. ஸோ அப்புறம் இந்த இப்போ என்னதுன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் இருந்தாலே அவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம்னா, எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் இருக்குது அதனால இவர் கெட்டவர், அப்படி கிடையாது. எப்ஸ்டீனோட ஃபைலில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு யார் பேர் போட்டாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்ஸ்டீன் வந்து அவரோட பேரை இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்தியாவுக்கு வந்து இவர் இப்போ யூஎஸ்க்கு இன்னைக்கு இவர் வராரு, அதனால அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மீட்டிங்கில் பார்ட்டியில் நான் அவர் வந்து சந்தித்தேன். இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் நடத்தின எல்லா பார்ட்டிக்கும் எப்ஸ்டீன் வந்திருக்காரு. எப்போ ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக இருக்கிறப்போ, அப்போ அந்த பிரசிடென்டியல் மீட்டிங்கில் நாட்டோடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணும்போது அந்த பார்ட்டியில் அவங்களாம் கலந்துருப்பாங்க. அப்போ அவங்களாம் பேச்சு வழக்கில் பேர் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் பேர் வந்துட்டதுனாலே வந்து ஒருத்தர் இந்த டிராஃபிக்கிங்கில் ஈடுபட்டிருக்காங்கிற அர்த்தம் இல்லை. அது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அது ரைட் சென்ஸில் அது புரிஞ்சுக்கணும். எந்த கான்டெக்ட்ல பேர் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கான்டெக்ட்ல நேம் இருக்குங்கிறது தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அப்போ கெட்ட கான்டெக்ட்ல பேர் இருக்குல்ல, அவங்க பேரெல்லாம் அழிச்சிட்டு தான் ட்ரம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒருத்தரோட பேர் வெளியே வருதுன்னா அப்போ அது கெட்ட கான்டெக்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு நம்ம வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா, யார் யாரை ப்ரொடெக்ட் பண்ணமோ ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படிதான் அந்த ஃபைல் வந்திருக்கு. அப்போ ஃபுல் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு இது தெரியும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தரோட நேம் அதில் இருக்குங்கிறதுனால அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்க இதில் செக்ஸ் டிராஃபிக்கிங்லாம் ஈடுபட்டவங்கிறதும் கிடையாது. ஸோ அதுவும் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தி ரைட் சென்ஸ்.